விழாவினுடைய கதாநாயகன் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தற்போது வருகை புரிந்துவிட்டார். வாசலில் அவரை வரவேற்பதற்காக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் குழு உறுப்பினர்களும் தற்போது சென்றிருக்கிறார்கள். அவர் வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது பரிசு பெற்ற மாணவ கண்மணிகள் வெற்றி பெற்று தற்போது மேடையிலே பரிசு வாங்கி அத்தனை பேரும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் கையால் மீண்டும் உங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவீர்கள். அவர் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ உண்டு. அது நீங்கள் குழு படமாக அவர் எடுத்துக்கொள்ள அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் உங்களோடு. அதனால் ஒரு குழுவாக எங்கேயும் இடம் மாறாமல் எப்படி நீங்கள் அமர்ந்திருந்தீர்களோ அதே இடத்தில் அமர்ந்திருந்து அழைக்கின்ற தருணத்திலே குழுவாக வந்து சேர்ந்தால் இறுதியில் அவர் சிறப்பு உரை ஆற்றி முடித்த பிறகு சாதனையாளர்களுக்கென்று அவர் விருதுகளை அறிவித்த பிறகு இந்த சாதனையாளர்களை உருவாக்கிய நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய நெற்றிக்கண்களாக விளங்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை சிறப்பு விருந்தினர் அவர்கள் கௌரவித்த பிறகு உங்களுக்கென்று தனியாக அவர் நேரம் ஒதுக்கி உங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதனால் பரிசு வாங்கிய அத்தனை கண்மணிகளும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கரங்களால் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. அத்தனை பேருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்த போது அவர்கள் உள்ளத்திலும் ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் கொடிகொண்டிருக்கும். அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். எல்லோருடைய பங்களிப்பும் இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு இமாலய சாதனை என்பதை ஒரு தனி ஒருவனால் அணைந்திருக்க இயலாது. அத்தனை கூட்டு முயற்சி, அத்தனை பேருடைய உழைப்பு, அத்தனை பேருடைய ஆத்மார்த்தமான எண்ணங்களாலும் நல்லுள்ளங்களாலும் இப்படி ஒரு சாதனை என்பது நிகழ்ந்தேறி இருக்கிறது. அதனால் எனதருமை கண்மணிகளே, தற்போது பெற்றிருக்கின்ற இந்த பாராட்டையும் பரிசையும் அப்படியே வைத்துக்கொண்டு சிறப்பு விருந்தினர் வந்து சிறப்புரை ஆற்றி முடித்த பிறகு சற்று கவனியங்கள் பார்க்கலாம். அவர் சிறப்புரை ஆற்றி முடித்த பிறகு நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இந்த வெற்றியாளர்கள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு புத்தகம் என்பதை நாம் தொகுத்திருக்கின்றோம். அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு நம் பயிற்சி மையத்தினுடைய 14 ஆண்டுகால கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றுதான் முதல் முறையாக நம் பயிற்சி மையத்துக்கு என்ற இணையதளம் என்பதை தொடங்கியிருக்கின்றோம். அந்த இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்த பிறகு நம் ஆசிரியர் சாதனையாளர்களையும் கௌரவ ஆசிரியர் பெருமக்களையும் கௌரவித்து தற்போது வருகை புரிந்துவிட்டார். நீங்கள் அனைவரும் பலத்த கரகாசத்தோடு சிறப்பு விருந்தினரை வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா திரு கலியமூர்த்தி அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அவரை கௌரவிக்கும் நிகழ்வினை தொகுத்து வழங்க சொல்லின் செல்வர் சொற்போர் வீரர் ஏடிசியின் அரசியலமைப்பு ஆசான் திரு ஆர் காமராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. ஆம், அதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக நம் கண்முன் வீற்றிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் கலியமூர்த்தி அவர்களை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கிராமத்தில் விதைத்தது இந்த விதை இன்று உலகமெங்கும் ஆலமரமாய் அனைத்து இளைஞர்களுக்கும் ஊக்க உரை ஆற்றி தன்னுடைய எழுச்சிமிக்க பேச்சால் இளைஞர்களை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் ஐயா என்றால் அது மிகையாகாது. 1976 சப் இன்ஸ்பெக்டராக தன்னுடைய பதவியை தன்னுடைய நேர்மையான கடினமான உழைப்பினால் பெற்றவர். ஐயா அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் பதவியை முதல் பேட்ச், அதுதான் டைரக்ட் பேட்ச்,
நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைரக்ட் பேட்சில் ஸோ அவர் தான் அந்த முதல் இடத்தை பெற்று அந்த பதவியை அடைந்தவர். மேலும் அவர் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் பெயர் போனவர். குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனம், நிரபராதிகளுக்கு அவர் உற்ற நண்பன். இவ்வாறு கண்ணியமிகு காவல்துறை அதிகாரியாய் 35 ஆண்டு காலம் தமிழ்நாடு காவல்துறையில் சேவையாற்றியவர். அதற்கே நாம் பலத்த கலவரி ஏற்ப வேண்டும். தன்னுடைய கண்ணியமிகு சேவையில் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை சொல்லி மாலை இந்த மேடை போதாது. அதில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அவர் சென்னையில் நடைபெற்ற தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டையிட்டு 2 தீவிரவாதிகளை தன் கையடிபட்டு அவர்களை சுட்டு கொன்ற ஒரு சிறந்த வீரர் அவர். டெல்டா மாவட்டங்களில் தலைதூக்கி இருந்த ரவுடியசத்தை ஒழிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை தலைவராக நியமிக்கப்பட்டு அங்கு அமைதியை நிலைநாட்டியதற்காக தமிழ்நாடு அரசின் வீரதீர பதக்கத்தை வென்றவர் நமது ஐயா அவர்கள். மேலும் தமிழ்நாட்டின் சிறந்த புலனாய்வு அதிகாரியாகவும் தங்கப்பதக்கத்தை வென்றவர் நமது ஐயா அவர்கள். மேலும் துப்பாக்கிச் சுடுதலில் நாசிக், லக்னோ மற்றும் காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தொடர்ந்து 3 முறை தங்கப்பதக்கம் வென்றவர் நமது ஐயா அவர்கள் என்றால் அது மிகையாகாது. இவற்றிற்கெல்லாம் மணிமகுடமாய் இந்தியாவிலேயே காவல்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஜனாதிபதி விருது, அதுவும் நமது ஐயாவின் பொன் கரங்களை தவழ்ந்து சென்றது. தன்னுடைய காவல்துறை பணியில் ஐயா நெகிழ்ச்சியான தருணமாக பலமுறை குறிப்பிடுவது, நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், ராம்ஜி நகர் கொள்ளையர்கள். இந்த ராம்ஜி நகர் கொள்ளையர்களை ஒரே இரவில் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்க செய்த மணிமகுடம் ஐயா அவர்கள். தன்னுடைய காவல் பணியோடு நில்லாது தான் கற்றதையும் பெற்றதையும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று தனது மேடை பேச்சை தொடங்கிய அவர் இன்று உலகெங்கும் பேசாத மேடைகளே இல்லை. உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கும் சென்று இளைஞர்களுக்கு எழுச்சி உரை ஆற்றியவர் நமது ஐயா அவர்கள். சாதிக்க வறுமை ஒரு தடையில்லை, சாதிக்க ஏழ்மை ஒரு தடையில்லை, சாதிக்க குடும்ப சூழல் ஒரு தடையில்லை, சாதிக்க மாற்றுப்பணி அல்லது மாற்று திறன் ஒரு தடையில்லை என்பதையெல்லாம் இளைஞர்களின் மனதில் ஆழ பதிய வைத்தவர் நமது ஐயா என்றால் அது மிகையாகாது. அடுத்ததாக ஐயாவை பற்றி சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் போதாது. இது அவருக்கான மேடை, வெற்றியாளர்களுக்கான மேடை. இறுதியாக 2 சொல்லி நான் ஐயாவை மேடை கலைக்கலாம் என்று இருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு மேடை பேச்சை பாட புத்தகத்தில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அது ஐயாவுடைய பேச்சு என்பது நம் அனைவரையும் விதத்தில் ஆப்தக்கூடியது. கல்வி குறித்து, கல்வியின் சிறப்பு குறித்து ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசக்கூடியவர். அதனால்தான் சொன்னேன், கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. ஆம், இந்த அவையை அலங்கரித்திருக்கக்கூடிய ஐயாவால் நமக்கெல்லாம் சிறப்பு. ஸோ கல்விக்காக தான் ஆற்றிய உரையை +1 பாட புத்தகத்தில் தமிழ் பொது பாட பிரிவில் பாட புத்தகத்தில் தமிழ்நாடு அரசு QR கோடு கொடுத்து அதை பாட புத்தகமாக மாணவர்கள் கற்றறியும் விதம் கொடுத்திருப்பது மிக சிறப்புக்குரியது. அடுத்ததாக மேடை பேச்சுலகில் உலக சாதனை நிகழ்த்திய சாதனைக்குரிய சாதனையாளர் நமது ஐயா என்பதை பலத்த கரவொலியோடு நாம் அதை அங்கீகரிக்கிறோம். அது என்ன உலக சாதனை என்றால், மேடை பேச்சுலகில் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கும் அரங்கில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக எழுச்சி உரை ஆற்றுவதில் 100 நாட்களில் 80 உரைகளை தொடர்ச்சியாக ஆற்றி வேறெவரும் படைத்திராத உலக சாதனை படைத்தவர் நமது ஐயா அவர். கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசியிருக்கிறார். இளைஞர்களை தன்னெழுச்சி பெற செய்திருக்கிறார். தாய்மை, கருணை, அன்பு, ஒழுக்கம், வீரம், தன்னம்பிக்கை, கல்வியின் சிறப்பு, இவையெல்லாம் நம் ஐயாவின் பேச்சுக்களின் சிறப்பு. உலகமெங்கும் ஒலித்த அவருடைய குரலை நாம் இப்போது இந்த மேடையில் கேட்க ஆவலுடன் இருக்கின்றோம். ஐயா அவர்களை வணங்கி இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.